பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் எனக்கு உணர்த்திய வார்த்தை, இதில் பலவிதமான நன்மைகளை வாக்குத்தத்தங்களாக தேவன் வைத்திருக்கிறார். அதிலே குறிப்பாக இன்றைக்கு தேவன் எனக்கு உணர்த்திய வார்த்தை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிரி என்று சொல்லக்கூடியவர்கள் மனுஷர்களாகிய இந்த உலகத்தின் மக்கள் அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம எல்லோருக்கும், கிறிஸ்தவத்துக்கும் கிறிஸ்துவுக்கு உரியவர்களுக்கும் எதிரானவன் ஒரே ஒரு நபர், அவன் சாத்தான் மாத்திரமே. இந்த வார்த்தையை கர்த்தர் யோசுவாவுக்கு பேசுகிறார். மோசே மரணம் அடைந்த பின்பு கர்த்தர் யோசுவாவை நோக்கி என்று இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், ஆரம்ப வசனத்திலே. அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, அவனுடைய எதிராளிகள், அதாவது மாம்சீகமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஏத்தியர், எபூசியர், கிர்காசியர், இந்த மாதிரி மோவாபியர், இவர்களை போன்றதான நபர்களை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இவர்கள் எல்லாருமே தேவ பிள்ளைகளுக்கு இடையூறுகளையும் இன்னல்களையும் உண்டாக்குகிறவர்கள். இவர்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே எதிராக நின்றாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை. அப்படின்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும், இல்லை ஒரு காரியத்தை நடப்பிக்கிறதுனாலும், அந்த இடத்துல சத்துருவினால அல்லது உலக பிரகாரமான மனுஷர்களால நமக்கு யாரும் எதிராக நின்று செயல்பட முடியாது. வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வேத வரலாற்றில் பார்க்கிற பொழுது அல்லது இந்த உலக நாட்களிலே கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்துவை அல்லாதவர்களுக்கும் நடக்கிறதான யுத்தங்களை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னாலும், ஜெயத்தை பார்ப்போம் என்று சொன்னால் கிறிஸ்துவை உரியவர்கள் மாத்திரமே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால், தேவன் அவர்களோடு இருந்து அவரே யுத்தங்களை செய்து முடிக்கிறவராகவும் அந்த யுத்தங்களிலே ஜெயத்தை தந்தருளுகிற ஒரு தெய்வமாகவும் இருக்கிறார். இன்றைக்கு மாம்ச ரீதியாக நம்மோடு யுத்தம் செய்கிறதான இந்த உலகத்தின் காரியங்கள், சரீர பலவீனங்கள், சில மனுஷருடைய யுத்தங்கள், பொறாமைகள், நம்மீது எரிச்சல்கள், சில போட்டிகள், இவைகளின் நிமித்தம் பார்த்தீங்கன்னா நம்ம போராடாம இருக்க முடியாது. ஆனால் இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டங்களாக கடந்து வந்தாலும், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கிற பொழுது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு தீங்கு செய்யும்படி, உனக்கு விரோதமாக எழும்பும்படி, உன்னை மேற்கொள்ளும்படிக்கு நான் அனுமதிக்கிறது இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தை பின்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட எதிராளிகள், உன்னுடைய பிஸ்னஸில், உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய சோர்ஸ், எந்த காரியங்களிலேயும் எதிராக யார் செயல்பட்டாலும் கர்த்தர் உனக்கு முன்பதாக நின்று அவர் யுத்தங்களை செய்து உன்னை வெற்றி பெற செய்கிற தெய்வமாக இருக்கிறார். அதனால் நீ கலந்துங்காத, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து அற்புதமாய் அவர் வழி நடத்தி வருகிற தெய்வமாய் இருக்கிறார். செபிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுடைய வார்த்தையின் மூலியமாக எங்களோடு பேசுகிறதற்காய் நன்றி. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை என்றபடி, இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துவீராக, வழி நடத்தும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.